ஒவ்வொரு திருமணமான மகளும் கேட்க வேண்டிய அம்மாவுடைய அறிவுரை. அம்மாவோட வார்த்தைகள் அந்த பொண்ணோட வாழ்க்கையில மேஜிக் செஞ்சுச்சு அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? நிச்சயமா நம்புவீங்க இந்த கதைய கேட்டதுக்கு அப்புறம். வாங்க கதைக்குள்ள போகலாம். சாந்திக்கும் கணேசனுக்கும் திருமணமாகி 3 மாசங்கள் முடிஞ்சிருந்துச்சு. சாந்திக்கு தன்னோட கணவனை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. சிங்கப்பூர்ல இருந்து அவளோட நாத்தனார் சுமதி வர்ற வரைக்கும். தங்கைய பார்த்தோன்ன சாந்தி கணவர் கணேசன் மகிழ்ச்சியில அவளுக்கு தேவையான எல்லாத்தையும் ரொம்ப ஆசையோட செஞ்சாரு. அவர் அப்படி செய்யறத பார்த்துட்டு சாந்தி பொறாமப்பட்டா. எல்லா மனைவிகளுக்குமே தன்னை விட தன் கணவன் வேறு யாருக்கும் முக்கியத்துவம் கொடுக்கறது பிடிக்காது. அதுக்கு சாந்தியும் விதிவிலக்கு இல்ல. உங்களுக்கு உங்களோட தங்கையும் தங்கையோட குழந்தையும் தான் முக்கியமா அப்படின்னு சாந்தி கணேசன் கிட்ட சண்டை போட்டா. கணேசனும் கோவத்துல என்னோட தங்கை தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த வார்த்தையை கேட்ட சாந்தியால அதுக்கு மேல அங்க இருக்க முடியல. சாந்தியோட மாமியார் எவ்வளவோ தடுத்தும் கேட்காம சாந்தி தன்னோட அம்மாவோட வீட்டுக்கு போயிட்டா. சாந்தி தன்னோட அம்மா கிட்ட எல்லாத்தையும் சொல்லி அழுதா. அவ சொன்னது எல்லாத்தையும் பொறுமையோட கேட்டுட்டு இருந்த அவளோட அம்மா ஆரம்பத்துல எல்லாம் அப்படிதான் இருக்கும், போக போக சரியாயிடும் அப்படின்னு சொன்னாங்க. அப்பவும் சாந்தி தன்னோட மாமியார் வீட்டுக்கு போறதுக்கு தயாரா இல்ல. அடுத்த நாள் சாந்தியோட அம்மா தன்னோட மகளோட அருகில உட்கார்ந்து அவளோட தலைய தடவிக்கிட்டே, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மாப்பிள்ள ரொம்பவே நல்ல மாதிரி. உன்னோட நாத்தனாரும் சிங்கப்பூர்ல இருக்கிறா. அவ வருஷத்துக்கு ஒரு தடவையோ இல்ல 2 தடவையோ வர போறா. அவ வரும்போது நீ அவளை கொஞ்சம் அனுசரிச்சு போனா உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்குமே. அனுசரிச்சு போறதால நாம என்னைக்கும் தாழ்ந்து போயிட மாட்டோம். அத நீ புரிஞ்சுக்கிட்டா உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கும். நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் உன்னோட சாமர்த்தியம் அப்படின்னு தன்னோட மகளுக்கு ஒரு சரியான அறிவுரைய சொல்றாங்க. சாந்தியும் தன்னோட அம்மாவோட வார்த்தைகள்ல இருந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டு தன்னோட மாமியார் வீட்டுக்கு கிளம்பி போனா. உண்மையில அவ இல்லாம கணேசன் ரொம்பவே வருத்தப்பட்டார் அப்படிங்கறது அவரை பார்த்த உடனேயே புரிஞ்சுது. கோபத்துலதான் என் தங்கை தான் முக்கியம், நீ இல்ல அப்படின்னு அவர் சொல்லிருக்காரு அப்படிங்கறதையும் சாந்தி புரிஞ்சுக்கிட்டா. அதுக்கு பிறகு அவங்களுடைய வாழ்க்கை நல்லாவே போயிட்டு இருந்துச்சு. 6 மாசம் கழிச்சு அவளோட நாத்தனார் சுமதி சிங்கப்பூர்ல இருந்து இந்தியா வந்தா. சுமதிக்கு இந்தியா வரும்போது இந்தியால இருந்து ஆடைகள், மசாலா பொருள், அப்புறம் கொஞ்சம் தேவையான பொருட்களையும் இங்க இருந்து வாங்கிக்கிட்டு போவா. அதெல்லாம் சிங்கப்பூர்ல கிடைக்காது அப்படிங்கறதும், அப்படியே கிடைச்சாலும் இந்தியாவை விட விலை கொஞ்சம் அதிகமா இருக்கும் அப்படிங்கிறது தான் அதுக்கு காரணம். அவளுக்கு தேவையான உதவிகளை எப்போதுமே கணேசன் தான் செய்வாரு. இப்படித்தான் போயிட்டு இருந்துச்சு சுமதிக்கு திருமணமான நாள்ல இருந்து. ஆனா இந்த முறை சுமதிய தன்னோட அண்ணன் கிட்ட எதையுமே கேட்க சாந்தி விடல. எல்லாத்தையும் அவளுக்கு தானே செஞ்சா. சுமதி போன தடவை தான் வந்துட்டு போனப்ப நடந்த பிரச்சனைகளை தன்னோட தாய் மூலமா தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா. அதனால அவளும் தன்னோட அண்ணி கூட அனுசரிச்சு போனா. தன்னால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படிங்கிற எண்ணமும் அதுக்கு ஒரு காரணம். இதனால சாந்தியும் சுமதியும் நெருங்கிய தோழிகள் ஆயிட்டாங்க. சுமதியோட குழந்தைக்கு குலதெய்வ கோயில்ல மொட்டையடிக்கிறதுக்காக தான் இந்த முறை அவங்க சிங்கப்பூர்ல இருந்து வந்திருந்தாங்க. அதனால கணேசன் குடும்பமும் அவங்களோட உறவினர்களும் அந்த விழாவில கலந்துக்கிறதுக்காக சுமதியோட மாமியார் வீட்டுக்கு போனாங்க. கூட்டத்தை பார்த்ததுமே சுமதியோட மாமியார், அப்பா இவ்வளோ பேருக்கு சமைக்கணுமா அப்படின்னு ஒரு மலைப்பு தோணிடுச்சு. அதனால அவங்க முதுகுவலி அப்படின்னு சாக்கு சொல்லிட்டு கட்டில்ல போய் படுத்தவங்க தான் அன்னைக்கு முழுவதும் எந்திரிக்கவே இல்ல. சுமதி குழந்தைய வச்சுக்கிட்டு இவ்வளோ வேலையும் எப்படி செய்யறது அப்படின்னு திகைச்சு போய் நின்னா. அவளை கவனிச்ச சாந்தி கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்ல. அத்தனை பேருக்கும் காய்கறி நறுக்கி சமைச்சு பந்தி பரிமாறி அப்படின்னு எல்லா வேலைகள்லயும் தன்னோட நாத்தனாருக்கு உதவி செஞ்சா. இதையெல்லாம் கவனிச்சிட்டு இருந்த கணேசனால தன்னோட மனைவி தனக்காக எவ்வளவு விட்டு கொடுத்து போறா அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடிஞ்சது. கணேசனும் தன்னோட பங்குக்கு சாந்தியோட பெற்றோருக்கும் அவளோட உடன்பிறப்புகளுக்கும் தன்னால ஆன உதவிகளை செய்ய ஆரம்பிச்சாரு. இதனால அவங்களுக்கு இடையில அன்பும் நெருக்கமும் அதிகமாச்சு. இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் சாந்தியோட அம்மா அவளுக்கு சொன்ன சரியான அறிவுரை தான். உறவுகள் கொஞ்சம் சிக்கலானதுதான், ஆனா அனுசரிச்சு போறதாலையும் விட்டு கொடுத்து போறதாலையும் அதை நாம சுமூகமாக்கிக்க முடியும். இத நல்லா புரிஞ்சுக்கிட்டதால சாந்தி தன்னோட வாழ்க்கையில அமைதியாவும் நிம்மதியாவும் இருக்கிறா. முற்றும். இந்த கதையை பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம சொல்லுங்க.